Exercise 6.1 question number 9. The length of time in minutes கொடுத்திருக்காங்க. That is certain person speaks on the telephone is found to be a random phenomena with a probability function given as, that is probability density function given small f of x. Probability density function அப்படின்னா small f of x define பண்ணும். Small f of x இங்க கொடுத்துட்டாங்க. That is a e power minus x by 5 for x greater than or equal to 0. For x less than 0, f of x equal to 0. Probability density function 0 அப்படின்னு கொடுத்துறாங்க. Otherwise, வேற பாயிண்ட்ல எல்லாம் other pointsல எல்லாம். So நம்ம சால்வ் பண்ண வேண்டியது find the value of a. அந்த capital A ஓட வேல்யூ சால்வ் பண்ணணும். அடுத்தது find what is the probability that number of minutes what will more than 10 minutes, less than 5 minutes, between 5 and 10 minutes. First question. So we know very well, integral minus infinity plus infinity, the total probability is always 1. Total probability 1 அப்படின்னு தெரியும். அதை ஃபார்முலா படி as per ஃபார்முலா இங்க minus infinity plus infinity வரணும். பட் ஏன் இங்க 0 to infinity கொடுத்துருக்கோம்னா ஃபங்க்ஷனே 0ல இருந்து தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. 0ல இருந்து infinity வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. f of xங்கிற given probability density function நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்குது. சோ இப்ப greater than 0க்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப 0ல இருந்து infinity வரைக்கும் உள்ள probability தான் 1 அப்படினு மீன் பண்ணிக்கணும். இப்ப 0ல இருந்து infinity வரைக்கும் இந்த f of x function எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா a e power minus x by 5 அப்படினு டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இதோட இன்டகிரேஷன் பாத்தீங்கன்னா a கான்ஸ்டன்ட் e power minus x by 5 அப்படினா e power minus x by 5 தான். அடுத்து minus x by 5 நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதணும். அத டிஃபரன்ஷியேட் பண்ணா -1/5 வரும். லிமிட் வந்து 0 to infinity equal to 1. இப்போ இந்த -1/5 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/1/5 அப்படினா 5 வந்துரும். இங்க மைனஸ் இருக்கனால -5. இங்க ஒரு a இருக்குது. அந்த a வை கான்ஸ்டன்ட்டா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். e power minus infinity இதோட ஆன்சர் என்ன அப்படினா 0. e power minus infinity ஓட வேல்யூ வந்து 0. சோ இப்போ நீங்க இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ்ல மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியா மாறிடும். சோ தட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது e power minus infinity 0 வந்துரும். அதே லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா e power 0 வரும். e power 0 வேல்யூ 1. சோ இப்போ இங்க மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப பிளஸ் 5 a is equal to 1. So therefore a is equal to 1/5. So a சால்வ் பண்ணிட்டோம். First question over. Next b ல first subdivision பாத்தீங்கன்னா நமக்கு more than 10 minutes அதுக்கான probability. More than 10 minutes அப்படினா p of x greater than or equal to 10 அப்படினா 10 ல இருந்து infinity வரைக்கும். So total probability that is 0 ல இருந்து infinity னா 1 வரும். இப்ப 10 ல இருந்து infinity வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணனும். So இப்போ 10 ல இருந்து infinity வரைக்கும் சால்வ் பண்ணனும். இப்போ a e power minus x by 5 தான் क्वेश्चन. அது ஃபங்க்ஷன் இங்க a வேல்யூ 1/5 அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். So a 1/5 அத அப்படியே வெச்சுங்க. e power minus x by 5 ஐ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power minus x by 5 தான் வரும். நெக்ஸ்ட் minus x by 5 ஐ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க -1/5 வரும். அத டினாமினேட்டர்ல போடணும். லிமிட் வந்து 10 to infinity இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நெக்ஸ்ட் இந்த -1/5 உம் இந்த 1/5 கேன்சல் ஆயிடும் பாருங்க. இப்போ இங்க பாருங்க நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த 1/5 இந்த 1/5 கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இங்க இருக்கு பாருங்க. இந்த மைனஸ் மட்டும் நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் e power minus x by 5 தான் இருக்கு. லிமிட் வந்து 10 to infinity இருக்கு. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனால பாருங்க இங்க infinity கொடுத்தீங்கன்னா e power minus infinity என்ன வந்துரும் 0 வந்துரும். e power minus infinity 0. அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 வந்துரும். லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கனால அது பிளஸ் ஆயிடும். இங்க 10 கொடுத்தீங்கன்னா 10/5 2 ஆயிடும். இங்க மைனஸ் இருக்கனால -2 வரும். சோ இப்போ e power -2 அத 1/e power 2 ன்னு எழுதலாம். So first subdivision over. Next the probability that the number of minutes is less than 5 minutes. So less than 5 minutes அப்படினா நம்ம ஃபங்க்ஷனே 0ல இருந்து தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. less than 5 னா அப்ப 0ல இருந்து 5 வரைக்கும் உள்ள probability சால்வ் பண்ணா போதும். So 0 to 5 மட்டும் நம்ம சால்வ் பண்ணனும். less than 5 அப்படினா 0 to 5 தான் நம்ம சால்வ் பண்ணனும்.
So 0 to 5 function value வந்து a e power minus x by 5, a value 1 by 5. So இப்போ இதை integrate பண்ணும்போது 1 by 5 constant அப்படியே வச்சுங்க, e power minus x by 5 integrate பண்ணிங்கன்னா e power minus x by 5 தான் வரும். Next minus x by 5 differentiate பண்ணுங்க, minus x by 5 differentiate பண்ணிங்கன்னா என்ன வரும், minus 1 by 5 அதை denominatorல போட்டுருங்க. So limit வந்து 0 இங்கே 5 substitute பண்ணும். So இதெல்லாம் substitute பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, இந்த 1 by 5 இந்த 1 by 5 again cancel ஆகுது, இந்த மைனஸை தான் நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் e power minus x by 5 லிமிட் வந்து 0 to 5, இதை அப்பர் லிமிட் 5 லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் என்னது, அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 5 இருக்குதா, இந்த 5 கொண்டு போய் சப்ஸ்டிட்னா 5 by 5 1 ஆகிடும். ஸோ இப்போ e power minus 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் e power minus 1 ஆகிடும். இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e power 0, e power 0 வேல்யூ 1 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே e power minus 1 by e எழுதிக்கலாம், இங்கே மைனஸ் இருக்கனால minus 1 by e. ஸோ இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா e into 1, e இங்கே ஒரு minus 1 இருக்குது, e minus 1 by e நமக்கு கிடச்சிருச்சு. செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிட்டோம். தேர்ட் சப்டிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, between 5 and 10 minutes, 5 minutesலேருந்து 10 minutes வரைக்கும் அவங்க பர்சன் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ 5 to 10 நம்ம சால்வ் பண்ணால் போதும். லோயர் லிமிட் 5, அப்பர் லிமிட் 10, இதுக்கு மட்டும் நம்ம இன்டெகிரேட் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து a e power minus x by 5 தான். இதை எப்பவும் போல் இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே 1 by 5 வரும், இதில் 1 by 5 வரும், minus 1 by 5னால 1 by 5 1 by 5 கேன்சல் ஆகிடும், ஒரு மைனஸ் பேலன்ஸ் இருக்கும். e power minus x by 5 லிமிட் வந்து 5 to 10. ஸோ இப்போ இந்த 5 to 10 அப்படிங்கிற லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 10 by 5 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்கனால -2, இங்கே இருக்க மைனஸை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், minus e power minus 2ன்னு. ஆஃப்டர் தட் நம்ம லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லோயர் லிமிட் என்னது, ஆக்சுவலாக லோயர் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 5 by 5 1 ஆகிடும், இங்கே மைனஸ் இருக்கனால -1 வந்துடும். லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இந்த சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னால் மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துடும். ஸோ இப்போ e power minus 1 by e எழுதிக்கலாம், e power minus 2 1 by e ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -1 by e ஸ்கொயர். எல்சிஎம் எடுத்திங்கன்னா e ஸ்கொயர் தான் டினாமினேட்டரில் இருக்கும், அப்போ இங்கே ஒரு e வரும், இங்கே ஒரு -1 இருக்குது, இப்போ e minus 1 by e ஸ்கொயர். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். P of 5 less than or equal to x less than or equal to 10 is equal to e minus 1 by e square. That's all.